ஹலோ குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம அனிமல் ரிலேட்டடான ஸ்டோரிஸ் சொல்கிறோம். காட்டுக்கு ராஜாவான சிங்கத்தை பற்றி இன்னும் ஒரு ஸ்டோரி கூட சொல்லலையே. இன்னைக்கு பார்த்துடலாமா? இன்னைக்குள்ள ஸ்டோரியில் சிங்கத்தோட ஒரு அழகான மான் வருது. அப்புறம் கன்னிங் அனிமல். எந்த அனிமலை கன்னிங் அனிமல் சொல்லுவாங்க? ஃபாக்ஸ் இஸ் த கன்னிங் அனிமல், ரைட்? பார்த்துடலாமா? லெட்ஸ் கெட் இன் டு த ஸ்டோரி. போலாமா? இந்த கதையோட தலைப்பை பொல்லாத சிங்கம்னே வச்சுக்கலாம். நம்ம மான் இருக்கு இல்லையா, அந்த அழகான மான் அந்த காட்டுக்குள்ள துள்ளி குதிச்சு தன்னோட இறையை தேடி அங்க இருக்கிறத சாப்பிட்டுட்டு நல்ல ஜாலியா சுத்திட்டு வருது. கிட்டத்தட்ட ஒரு இடத்துக்கிட்ட வந்த உடனே அதுக்கு அந்த சிங்கத்தோட கர்ஜனை கேக்குது. அப்போ இது பயந்துருச்சு. ஐயோ, பக்கத்துல எங்கேயோ சிங்கம் இருக்குதே, நம்மளை பார்த்துச்சுன்னா அவ்வளோதான், இன்னைக்கு வேட்டை ஆடிரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நின்று சுத்தி பாக்குது. பார்க்கும்போது அதோட சவுண்ட் ஏதோ ஒரு பள்ளத்துக்குள்ள இருந்து வர மாதிரி இருக்கு. பார்த்தா பக்கத்துலயே ஒரு குழி. அந்த குழிக்குள்ள இது எட்டி பாக்குது. இந்த மான் போய் எட்டி பாக்குது. எட்டி பார்த்தா உள்ள ஒரு சிங்கம் கிடக்குது. இதுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா, சிங்கம் போய் உள்ள கிடக்குது அப்படின்னு. அந்த மான் அந்த குழிக்குள்ள எட்டி பாக்குற அதே சமயத்துல சிங்கமும் மேல பாக்குது. சிங்கத்துக்கு நல்லா தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு யாரோ ஹெல்ப் பண்றதுக்காக எட்டி பாக்குறாங்கன்னு. அந்த சிங்கம் உடனே என்ன பண்ணுச்சு, நண்பரே, நான் உங்க கண்ணுக்கு தெரியறேனா? எனக்கு நீங்க நல்லா தெரியுறீங்க. நான் கவனம் இல்லாம இந்த பள்ளத்துல விழுந்துட்டேன். என்னை எப்படியாச்சும் இங்க இருந்து காப்பாத்திருங்க. 3 நாளா சாப்பிடல, பயங்கர டயர்டா இருக்கு. இந்த பள்ளத்துக்குள்ள இருந்து வெளியே வந்தா போதும் எனக்கு. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்துது. அந்த மான் புலிய பார்த்தோன்னே பயங்கரமா பயந்து கை கால்லாம் நடுங்குது அதுக்கு. ஆனாலும் அது மேல கொஞ்சம் இறக்கமும் வந்துச்சு இந்த மானுக்கு. மான் பயத்தோட சிங்கத்தை பார்த்து, உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு, ஆனாலும் நான் உன்னை காப்பாத்தினேன்னா நீ மேல என்னையே கொண்டு சாப்பிட்டுருவ. எதை நம்பி நான் உன்னைய காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம சிங்கம், நண்பரே, நீங்க என்னை காப்பாத்துனீங்கன்னா நான் உங்களுக்கு பயங்கர நன்றியோட நடந்துப்பேன். உங்களையும் சரி உங்க இனத்தாரையும் சரி அடிச்சு கொன்னுலாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு பொய்யான சத்தியம் பண்ணிச்சு. மான் வேற ரொம்ப இரக்க குணமுடையது, கரெக்டா? அது சரி, ஓகே, இவங்களை காப்பாத்தி விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பிளான் பண்ணலாம்னு யோசிக்குது. கூடவே சிங்கமும் ஐடியா கொடுக்குது, மானும் ஐடியா கொடுக்குது. 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளானை போட்டு கடைசியில ஒரு பிளானை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மரத்தோட வேர்களை இது கலெக்ட் பண்ணுது. இந்த மான் கலெக்ட் பண்ணி ஒரு ரோப் மாதிரி உருவாக்கி அந்த ரோப்பை ஒரு எண்டை ஒரு மரத்துல கெட்டுது, இன்னொரு எண்டை குழிக்குள்ள போடுது. குழிக்குள்ள போட்ட ஒரு எண்டை இந்த சிங்கம் பிடிச்சிக்குது, டைட்டா பிடிச்சிக்குச்சு. மேல இருந்து மான் இழுக்குது. இழுக்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிங்கம் மேல வர ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு வழியா குழிக்குள்ள இருந்து மேல சேர்ந்தது அந்த சிங்கம். மேல வந்தது தாங்க தாமதம். மானே, நான் 2-3 நாளா குழிக்குள்ள கொஞ்சம் கூட சாப்பாடு தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு பசி உயிர் போகுது. நான் இப்ப என்ன பண்ண போறேன் தெரியுமா? உன்னை கொன்னு சாப்பிட போறேன் அப்படின்னு ஒரு இரக்கமே இல்லாம சொல்லிச்சு. அத கேட்ட மான், சிங்கமே, நான் உன்னைய காப்பாத்துனா நீ எனக்கும் என்னோட இனத்துக்கும் நன்றி உடையவனா இருப்பேன்னு சொன்னேன். அதை நம்பிதானே நான் உன்னைய காப்பாத்தினேன். இப்ப இப்படி மாத்தி பேசுறியே அப்படின்னு பயங்கர வருத்தத்தோட சொல்லுச்சு. ஆனா அதுக்கு அந்த சிங்கம் என்ன சொல்லுச்சு, எனக்கு ஒரு பிரச்சனை. இந்த ஆபத்தான காலத்துல என்னைய காப்பாத்திக்க நான் என்னனாலும் சொல்லுவேன். நீ அதை அப்படியே நம்பிட்டேன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இப்போ நான் குழியை விட்டு வெளியே வந்துட்டேன். இப்ப நீ எனக்கு இரையாயதான் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு பயங்கர திமிரான ஆணவமான ஒரு டோன்ல சொல்லுச்சு. இந்த மான் மறுபடியும் ரொம்ப பயந்து போய் இது இப்படியே விட்டா சரி வராதுன்னு அவங்க 2 பேத்துக்குள்ள பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசுறாங்க 2 பேருக்கும் சண்டை பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. அந்த வழியா ஒரு நரி வருது. நரினா யாரு? ஃபாக்ஸ். நம்ம என்ன பார்த்தோம்? ஃபாக்ஸ் இஸ் a cunning animal, right? அந்த நரிக்கு இவங்க 2 பேரும் பேசுறத வச்சே ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. ஆனாலும் நரி மானையும் சிங்கத்தையும் பார்த்து, நண்பர்களே, உங்க 2 பேத்துக்கு இடையில என்ன பிரச்சனை, என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே மான், நரியாரே, இந்த சிங்கம் இந்த குழிக்குள்ள 3 நாளா கடந்துச்சு. இப்ப நான் இந்த வழிய போகும்போது அதை பார்த்து காப்பாத்திருக்கேன். இப்ப மேல வந்தவனே அது என்னைய கொல்ல துடிக்குது அப்படின்னு சொல்லிச்சு.
உடனே நம்ம சிங்கம், இந்த மான் என்னை காப்பாத்தினது உண்மைதான், ஆனா அதை கொல்ல மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லை, நான் அதுக்கு ப்ராமிஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னது. ஆனா நரிக்கு புரிஞ்சிடுச்சு உண்மை என்ன அப்படின்னு. பட் அதை வெளிக்காட்டிக்கல. 2 பேர்த்தையும் பார்த்துச்சு நரி. நண்பர்களே, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்ததுன்னு முதல்ல இருந்து செஞ்சு காட்டுங்க, அப்பதான் எனக்கு புரியும். புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல தீர்ப்பை நான் சொல்றேன் அப்படின்னு புரியாத மாதிரியே நடிச்சது. இது மானும் சிங்கமும் ஓகே, நாங்க அப்படியே பண்றோம் அப்படின்னு 2 பேரும் ஒத்துக்கிட்டு முதல்ல இருந்து இந்த மாதிரி பண்ணி காட்டுறதுக்கு ரெடியானாங்க. அப்போ நரி ஃபர்ஸ்ட் சிங்கத்தை பார்த்து திரும்புது. சிங்கமே, நீ எப்படி குழிக்குள்ள விழுந்திய அப்படின்னு கேக்குது. உடனே இந்த சிங்கமும் கொஞ்சம் கூட முன் யோசனை இல்லாம டப்புன்னு குழிக்குள்ள போய் விழுந்துடுச்சு. அடுத்த செகண்ட் நம்ம நரி என்ன பண்ணுச்சுன்னா, ஆல்ரெடி ஒரு ரோப் ஒன்று உள்ள கிடக்கு இல்லையா, அதை கட் பண்ணி விட்டுடுச்சு. அப்போ இப்ப சிங்கத்தால மேலே ஏறக்கு ட்ரை கூட பண்ண முடியாது. இந்த நரி என்ன சொல்லுச்சு மான் கிட்ட, மானே, நீ சிங்கம் போன்ற கொடியவர்களுக்கு உதவி செய்தால் அவர்கள் நன்றி காட்டுவார்களா? கொடியவனுக்கு உதவி செய்து ஏன் நீ ஆபத்துல மாட்டிக்கிற? பேசாம உன் வேலைய பார்த்துட்டு போ, இந்த சிங்கம் புலிக்குள்ளேயே கிடக்கட்டும் அப்படின்னு தீர்ப்ப சொல்லிட்டு அது பாட்டுல நடந்து போயிடுச்சு. நல்ல நேரத்துல இந்த நரி நமக்கு உதவி செஞ்சது. இந்த நரி மட்டும் இந்த டைம்ல வரலன்னா நம்ம இப்ப என்ன ஆயிருப்போம் அப்படின்னு அதோட நிலைமையை நினைச்சு அது நொந்துகிட்டே நடந்து போயிடுச்சு. நன்றி கெட்ட பொல்லாத சிங்கம் இருக்கு இல்லையா, மறுபடியும் அந்த குழிக்குள்ள போய் அகப்பட்டுக்கிச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம கெட்டவங்களுக்கு செய்யற உதவி கூட நம்மள ஃபியூச்சர்ல ஒரு நாள் ஆபத்துல இழுத்து விட்டுரும். ஸோ எப்போவுமே நம்ம கான்ஷியஸாக இருக்கணும், என்ன பண்ணாலும் கான்ஷியஸோட பண்ணணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.